So hello guys, welcome back to my YouTube channel SHM Vlogger 2.0. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh friends. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? guys, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பக்ரீத் 2026 க்கு எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் breeds of நெல்லூர் ஜுடிபி தான் பார்க்க போறோம். இந்த லொகேஷன் நம்ம கரெக்ட்டா இருக்குது பாத்தீங்கன்னா அல்மேகா ஃபார்ம்ஸ் திருச்சி. ஸோ இந்த லொகேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற பைபாஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த லொகேஷன் தூவாக்குடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லொகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நதீம் பாய் அவங்க பிரதர்ஸு எல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து நல்லா தரமான ஜுடிபி கடை வளர்க்குறாங்க. ஆஸ் நீங்கள் பார்க்கலாம் நல்லா ஃபைன் குவாலிட்டி ஜுடிபி கடை வளர்க்குறாங்க கைஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு நல்லா ப்ராப்பரான செலெக்ஷன் பண்ணிட்டு தான் வந்து ஆடு எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு அவங்க பண்ணையில் வந்து வளர்க்குறாங்க. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் நம்ம வந்து நதீம் பாய் கிட்ட பேசி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பக்ரீத் 2026 எல்லா வருஷம் பார்த்தீங்கன்னா பக்ரீத்க்கு தான் இவங்க ஆடு வளர்க்குறாங்க. மற்றபடி வந்து வேறு எதுக்கோ எந்த பர்பஸ்க்கும் இல்லை, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பக்ரீத்க்கு தான் வளர்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கைஸ் திருச்சியில் இருக்க லொக்கேஷனு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னதுன்னா சென்னையிலோட வந்து அவங்க வந்து ஆடு வந்து விற்க போகிறாங்க. ஸோ நம்ம நதீம் பாய் கிட்ட வந்து டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். எல்லாம் கடை பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே வந்து பால் பல்லேருந்து 2 பல் தான் வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி 2 பல் மேலே வந்து கடை இங்கே இல்லை. ஸோ அதை நான் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறேன் சேனலில். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா SHM Vlogger 2.0 இது புது சேனல். பழைய சேனல் வந்து 28,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. பட் டியூ டு சம் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன் வந்து அந்த சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே வந்து நீங்கள் பப்ளிக் வந்து நல்லா லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் வந்து அந்த சேனலுக்கு காமிச்சிங்க. அதே மாதிரி சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கும் காமிங்க. ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க நம்ம நதீம் பாய் கிட்ட இன்டர்வியூ எடுத்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பாய். வலைக்கும் சலாம் பாய், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் பாய், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் பாய். உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. நம்ம பேர் நதீம் ப்ரோ. நதீம் ப்ரோ. உங்கள் ஃபார்ம் நேமு ஃபார்ம் லொக்கேஷன் சொல்லிடுங்க ப்ரோ. நம்ம ஃபார்ம் நேம் அல்மேகா ஃபார்ம்ஸ் ப்ரோ. நம்ம ஃபார்ம் இங்கே திருச்சி துவாக்குடியில் இருக்குது. ஓகே. NIT காலேஜ் நியர்பைலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் நம்ம ஃபார்ம். அங்கே வந்து நம்ம பப்ளிக் யாராவது கால் பண்ணாங்கன்னா நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக NIT நியர்பையில் வந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்கன்னா நம்ம ஷோராக பிக்கப் பண்ணிக்கலாம் ஃபார்ம் வரைக்கும். பாய் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் அல்மேகா ஃபார்ம் வந்து என்ன கான்செப்டில் வந்து நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க பாய்? ப்ரோ நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான கான்செப்டில் தான் ஆடு வளர்க்குறோம். லைக் எப்படின்னா நம்ம காலையில் அதுக்கு தேவையான அடர் தீவனம் வச்சுட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 43 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு போயிடும், கிரேசிங். அதுக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கணுன்றதை மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ரியரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காலையில் அதுக்கு அடர் தீவனம் வச்சுட்டு ஆடு நம்ம மேய்ச்சலுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே அமிச்சோன்னா மறுபடியும் ஈவினிங் ஒரு 5:30-6 o'clock மறுபடியும் அதுக்கு தேவையான அடர் தீவனம் எல்லாமே நம்ம வச்சு ஆடு அடைச்சி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. ஸோ பாய் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னதுன்னா இப்போ வந்து சப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஆடெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பாய், பக்ரீத் கான்செப்டா? நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பக்ரீத் ஃபோக்கஸ் பண்ணி தான் ப்ரோ வளர்த்துட்ருக்கோம். ஓகே. ஒரு 175 கடை நம்ம இப்போ வளர்த்துட்ருக்கோம். ஓகே. இன்ஷா அல்லாஹ் பக்ரீதுக்கு ரெடியாக. ஓகே. ஸோ பாய் இப்போ பக்ரீத்க்கு வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க? லைக் வந்து இது நான் என்ன சொல்கிறது, மேய்ச்சலுக்கு இருக்குது மேய்ச்சல் சிஸ்டமு, அப்புறம் வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் வந்து அதில் எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க? நம்ம ரெண்டுமே கம்பைண்டாக பண்ணுறோம் ப்ரோ. இப்போ நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிஸ்டமில் வளர்க்குறவங்க எப்படி அதுக்கு அடர் தீவனம் வைக்கிறாங்களோ, ப்ரோட்டீன் ஃபீடர் வைக்கிறாங்களோ, சேம் டு சேம் நம்ம பண்ணுறோம். பட் என்னென்னா நம்ம ஆடு அடைச்சி போட்டு ஒரு ஷெட்டிலையோ இல்லை ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர்லையோ வளர்க்காம அது நல்லா ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம ப்ராப்பர்ட்டியும் பெருசு. ஸோ போஸ்ட்டு காலையில் நம்ம அதுக்கு தீவனம் போட்டதுக்கப்புறம் ஆடு மேய்ச்சலுக்கு போயிடும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே. மறுபடியும் ஈவினிங் அதே மாதிரி ஹை ப்ரோட்டீன் ஃபீடர் வச்சு நம்ம இப்போ பராமரிச்சுட்டு வரோம் ப்ரோ. ஓகே. பாய் இப்போ வரைக்கும் நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மெயினாக வந்து என்ன ப்ரீடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமீன்கட், மதுரை, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் வளர்க்குறாங்க. நீங்கள் என்ன மாதிரி ப்ரீடில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? ப்ரோ நம்ம ஆக்சுவலி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்லூர் ஜுடிப்பி தான் ஃபோக்கஸ் பண்ணி வளர்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடை பாருங்களேன், இப்போ நம்ம இதை வாங்கிட்டு வந்து வளர்த்துன கடை தான். இதோட ஹைட் இப்போ நானே 6 feet. இது லிட்டரலாக நம்ம என்னோட செஸ்ட் வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஸோ இதோட க்ரோத் ரேஷியோ வந்து மற்ற ஆடுங்க சவுத் இந்தியன் ப்ரீட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பெட்டராக இருக்கிறதுனால நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக. ஸோ நெல்லூர் ஜுடிப்பி நீங்கள் ப்ரீடு சூஸ் பண்ணுறீங்கனால அது எதுனாலனா நல்லா வந்து க்ரோத் ஆகுது. ஆமாம். ஓகே. ஸோ பாய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து நம்ம இன்டர்வியூவோட நம்ம மக்கள் வந்து ஆடு ஒன்று ஒன்றா வந்து பார்க்கணும் சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆடை நம்மளுக்கு காமிங்க பாய். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் எல்லாமே அங்கே கட்டியிருக்கு நம்மளோட ஹெவி சைஸ் குட்டிங்களா, வாங்க பார்ப்போம். ஓகே.
நதீம் பாய், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பண்ணையில் வந்து எத்தனை கடை பாய் வச்சுருக்கீங்க? நம்ம கிட்ட ஒரு 175 கடை இருக்குது பாய். 175 கடை. ஓகே. ஸோ இப்போ 175 கடை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணணும் பாய். எத்தனை பேர் தேவைப்படுது பாய் உங்கள் ஃபார்முக்கு? பாய் நம்ம பிரதர்ஸ் நாங்கள் 4 பேர் இருக்கோம், கசின்ஸு. ஓகே. நாங்கள் அது இல்லாமல் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ பாய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கடை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம காமிக்கலாமா, ஆடு காமிக்கலாமா இப்போ? கண்டிப்பாக இங்கே தான் இருக்குது ப்ரீமியம்லாம். பாய் இந்த கடை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பாய். பாய் இது நெல்லூர் ஜுடிப்பி பாய். ஓகே. டாப் அண்ட் டாப் குவாலிட்டி இது. இவர் இப்போ தான் 4 பல்லு போட்டார், ஃப்ரெஷ்ஷு. ஓகே ஓகே. நம்மள்ட்ட இருக்கிறதுல நம்ம ரொம்ப லைக் பண்ணுற கடை. ரைட். இதுதான் அடிக்கருப்பு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம். ரைட். ஆவரேஜாக எவ்வளோ போயிருக்கும் லைவ் வெயிட்டு? இந்த கடை லைவ் வெயிட்டுக்கு இப்போது இவர் ஒரு 80 கேஜிஸில் இருக்கார். ஓகே. இன்ஷால்லா பக்ரீதுக்குள்ளே இன்னும் ஒரு 7 to 8 கேஜிஸ் ஏறிடுவார். ஓகே ஓகே. ரைட். இன்னும் கடை காமிங்க பாய். பால் வெயிட்டு எல்லாம் காமிங்க. பால் வெயிட் எல்லாமே அந்த சைடு இருக்குது, வாங்க பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தூர் பிரீட் தானே பாய்? இதெல்லாம் சிந்தனூர் பாய். சிந்தனூர். ஆமாம். ரைட். இந்த கடைலாம் பாருங்கள், இவரெல்லாம் பல்லே போடலை. ஓகே. மேக்ஸிமம் ஒரு 11 months ஓல்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த குட்டி. 11 months. ஆமாம். பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் ஒரு 45 to 50 நியர்பை இருக்கும். ஓகே ஓகே. இவரே அதோட பேரு. பால் வெயிட் காமிக்கலாம் பாய். இதான் பால் வெயிட்டா? ரைட். ஓகே. பால் வெயிட் சொல்லுங்கள் பாய். இது நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்குற ஒரு கலரு. ஓகே. ஃபுல் ஒயிட்டு அழகுக்காக நிறைய விரும்புவாங்க. நல்லா ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகு, முடி தோரணை. ஓகே. குர்பானிக்கு நல்லா லைக் பண்ணுறாங்க நம்ம மக்கள் அதிகமாக கேட்குறாங்க. ஆமாம். இன்னொன்னும் இருக்கு, வாங்க பார்ப்போம். இதோட பால் வெயிட் சொல்கிறீங்க? இவரும் நம்மளோட ஃபேவரட் கடால ஒருத்தர். ஓகே ஓகே. பால் வெயிட் அதிகமாக பப்ளிக் கேட்குறாங்களே பாய்? ஆமாம், ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. ஆனால் ரேர் கலர் பாய். ஓகே. நிறைய கிடைக்கிறதில்ல அடிக்கிறப்ப அளவுக்கு. ஆனால் நல்லா இருக்கும். நல்லா எப்படி பாய் இருக்கும் பால் வெயிட்? மீட் குவாலிட்டிலாம் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும் பாய். இது நெல்லூர் ஜுடிப்பிலே பால் வெயிட்டாக வருது. நெல்லூர் ஜுடிப்பிக்கு ஈக்குவலாக இதுவும் மீட் குவாலிட்டியிலேருந்து தோரணையிலேருந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க பால் வெயிட் இங்கே ஃபார்மில்? பால் வெயிட்டில் நம்மக்கிட்ட ஒரு பெரிய சைஸில் ஒரு 2 குட்டி இருக்குது, சின்னதில் ஒரு 6-7 குட்டி இருக்கும். 6-7 குட்டி இருக்குது. ஓகே ஓகே. ரைட் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கடைலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு 10 to 15-20 கடை நீங்கள் கட்டிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய் ஆவரேஜாக வந்து லைவ் வெயிட் எவ்வளோ இருக்கும், மீட் மட்டும் எவ்வளோ வரும் பாய்? நம்ம இப்போது இங்கே கட்டியிருக்க எல்லா கிடாவும் ஆவரேஜாக ஒரு 50 kg லைவ் வெயிட்டுக்கு மேலே இருக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 25-35 kg ஆவரேஜஸில் ஒவ்வொரு பீஸை பொறுத்து ப்ரோ. ஓகே. கறி மட்டும் எவ்வளோ மதிப்பு இருக்கும் பாய்? நம்ம மக்கள் அதான் கேட்க. எப்படி இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க குட்டி எல்லாமே அபவ் 25-30. ஒரு சில குட்டி நம்மளது பெரிய குட்டியில் 35 நியர்பையில் இருக்குது. 35 லைவ் வெயிட்டா? இல்லை மட்டும் சொல்கிறீங்க? மீட் வேல்யூவில். மீட் வேல்யூ மட்டும். ஓகே. ஸோ பாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஆடு வந்து பல்லு அதிகமாக போட்டிருக்கோம், கறி வந்து ரஃப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பாய். மீட் அது கரெக்டான ஒரு கொஸ்டின் தான் பாய். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பல்லு 6 பல்லு 8 பல்லுலாம் கொஞ்சம் மீட்டு நல்லாவே ரஃப் ஆகிடும். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்மள்கிட்ட இருக்க எல்லாமே பால் பல்லு, ஃப்ரெஷ்ஷு 2 பல்லு. ஓகே. அதனால் நம்மள்கிட்ட இருக்க கடை எல்லாமே இளங்கடா, கறியும் ரொம்ப சாஃப்டாக டெண்டராக சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கடை தான் கேட்குறாங்க. ஸோ உங்ககிட்ட கரெக்டான பொருள் வச்சுருக்கீங்க மீடியம். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே. ஸோ பாய் இப்போ வந்து மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா மெயினான விஷயம், நம்ம வீடியோ பார்க்குறதே வந்து ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ உங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி பாய்? பீஸ் கணக்கா இல்லை வந்து லைவ் வெயிட் கணக்கா பாய்? நம்ம டாப் குவாலிட்டியில் வச்சுருக்க குட்டி மட்டும் பீஸ் ரேஷியோவில் கொடுத்துட்ருக்கோம். மீதி எல்லாமே இன்ஷால்லா நம்ம லைவ் வெயிட்டில் கொடுக்கலாம் பாய். ஓகே. ஸோ பீஸ் கணக்குனா பாய் எவ்வளோ வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னது பாய்? இப்போ நம்மளுக்கு பீஸ் ரேட்டில் இருக்கிறது எல்லாமே ஸ்டார்டிங் ஒரு 25ல் ஆரம்பிச்சு 50 வரைக்கும் இருக்குது. ஓகே. 25,000லேருந்து 50,000 வரைக்கும். ஆமாம். ரைட். ஸோ பாய் இப்போ வந்து இந்த கடைலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருச்சியிலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா எப்படி பாய் ப்ராசஸ் சென்னைக்கு? இன்ஷால்லா நம்மளுக்கு சென்னையில் ஒரு இடம் இருக்குது நம்ம லாட்டை இறக்குறதுக்கு. நம்ம ஒரு 2 weeks முன்னாடி சென்னைக்கு இன்ஷால்லா எல்லா ஸ்டாக்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் பாய் வச்சுருக்கீங்க? நம்ம சென்னை கொடுங்கையூர் லொக்கேஷனில் பெரம்பூர் நியர்பையில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம்.
பெரம்பூர் லொகேஷன் நியர்பை. ஆமாம், பெரம்பூர் லொக்கேஷன் நியர்பையில் கொடுங்கையூரில் ஒரு லொக்கேஷனை நம்ம ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இன்ஷால்லா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம குட்டிங்க எல்லாமே அங்கே இறங்கிடும் பாய். ஓகே. ஸோ பாய் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற வீடியோனால வந்து நல்லா வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தாங்க. ஸோ அதனால வந்து நான் கேட்குறேன், நீங்கள் நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர முடியுமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? கண்டிப்பாக இன்ஷால்லா உங்கள் மூலயமா வர சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாருக்குமே நம்ம பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துடலாம். எதுக்குன்னா பக்ரீட் டைமில் வந்து பாய் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து பக்ரீட் டைம் வந்தாலே வந்து ஒரு டபுள் ப்ரைஸில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் எல்லாமே சொல்ல ஜென்ரலாக காமனாக நடக்கிற விஷயம் இது. அதனால வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கேட்குறாங்க. இப்போ ஒரு ஜென்யூனான ப்ரைஸ் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நான் கேட்குறேன். நீங்கள் டெஃபினட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே ஜென்யூன் ப்ரைஸில் கொடுப்போம். லைவ் வெயிட்டும் நம்ம ஒரு இன்ஷால்லா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு 550 ருபீஸ் ரேஞ்சில் லைவ் வெயிட்டில் கொடுத்துடலாம். பீஸ் ரேட்டும் நம்ம ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணல, குவாலிட்டிக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, மீட் ரேஷியோக்கு ஏற்ற ப்ரைஸ் தான். கண்டிப்பாக. ஸோ பாய் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இது பண்ணிருக்கீங்க பாய்? பாய் நாங்கள் ஒரு 10 வருஷமாக பேஷனேட்டாக இதை பக்ரீதுக்கு முன்னாடியே ஆடு வாங்கி வளர்த்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 1 இயராக ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பசங்க பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ நீங்கள் வந்து கோட் ஃபார்மிங் வந்து இது வேற ட்ராக் இது ஆக்சுவலி. கண்டிப்பாக இந்த ட்ராக்ல நீங்கள் எப்படி வந்தீங்க, என்ன மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு? எங்களுக்கு ஆடில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. பக்ரீதில் முன்னாடியே நம்ம ஒரு 1 மந்த் முன்னாடியே வாங்கி வளர்த்து அப்படி ஒரு அடிக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ நம்ம பிரதர்ஸ் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான், என் கசின்ஸ் நாங்கள் 4 பேருமே. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ப்ரொஃபஷ்னலாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். ஒரு டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் சேர்ந்து இன்ஷால்லா இந்த ஃபார்மை ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம். நம்பர் சொல்லிக்கோங்க நம்ம மக்களுக்கு. நம்ம நம்பர் 7401399442. எப்போனாலும் நம்மளுக்கு கால் பண்ணலாம். பக்ரீதுக்கு ஆடங்களுக்கு புக்கிங்க்கு ப்ரீ புக்கிங்கு வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதுவும் நம்மளுக்கு கிளாரிட்டிஸ் தேவைப்படுது ஆடு வளர்ப்பு முறையிலனாலும் நம்மக்கிட்ட கால் பண்ணி டெஃபினட்டாக கேட்கலாம். ஓகே பாய், கண்டிப்பாக பாய். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கேமராவில் வர சொல்லுங்கள். இதோ நம்ம பிரதர்ஸ் இங்கே தான் இருக்காங்க, வாங்க. ஸோ அவங்க பேரோட இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு. இவர் தான் ஜாயத், நம்ம கடைசி தம்பி. ஓகே, பண்ணையோட ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறவர் இவர் தான். ஓகே, இன்னும் 2 பேர் வந்து மேபி ஊரில் இருக்காங்க, அவங்க பேர் சொல்லிவிடுங்க. ஒருத்தர் அப்துல் கலாம், அவர் கொஞ்சம் முக்கியமான ஆள். நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கொஞ்சம் மெயினான ஆள். ஒரு தம்பி இருக்காரு, அவரு இன்னொரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காரு. பேர் சொல்லுங்க பாய். அவர் பேர் உமர் முக்தார். உமர் பாய். ஓகே. ஸோ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நதீம் பாய், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இன்ஷால்லா. ஏன்னா நம்பி வராங்க, நம்பி பார்க்குறாங்க நம்ம வீடியோஸ். கண்டிப்பாக பார்த்து வீடியோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால தான் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம வீடியோ பார்க்குறனால வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக. இன்னொரு வாட்டி உங்கள் பண்ணை நேமே கான்டாக்ட் நம்பர் சொல்லிவிடுங்க. நம்ம பண்ணையோட நேம் அல்மேக்கா ஃபார்ம்ஸ் திருச்சி. ஓகே, இங்கே திருச்சி துவாக்குடியில் இருக்குது. ஓகே, நம்மளோட ஃபோன் நம்பர் 7401399442. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வந்தால் நம்ம ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் ஜெனியூனா. கண்டிப்பாக பாய், கண்டிப்பாக. ரொம்ப நன்றி பாய். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இப்போ தான் வந்து கை தீவனம் போட்டிருக்காங்க, ஹேண்ட் ஃபீடு. ஆஸ் நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் வந்து தரமான கடை காய்ஸ், எல்லாம் ஆக்டிவாக இருக்குது. பார்க்கலாம் நம்ம பாய் சொல்லியிருப்பார் 175 கடை, 175 கடை அதுக்கு மேலே இருக்கும். அது நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஆடு பார்த்தீங்கன்னா நல்லா பிஸியாக இருக்காங்க சாப்பிட்டுட்டு. ஸோ எந்த டவுட்டும் கிடையாது, தாராளமாக வந்து நீங்கள் நேரில் வந்து எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். இந்த கடைலாம் பார்த்தீங்கன்னா கைஸ் திருச்சியில் இருக்குது. ஸோ பக்ரீத்க்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம பெரம்பூருக்கு அப்புறம் கொடைங்கூர் சைடு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா புது சேனல் SHM Vlog 2.0. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பழைய சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க காய்ஸ். ஸோ இந்த புது சேனலு ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்மள மாதிரி வீடியோஸ் வந்து தேடி போய் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் காய்ஸ், கஷ்டமான வேலை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க முடியும்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.